2026 ஏப்ரல் 30 மத்திய பிரதேசத்தின் ஜபல்பூர் அருகே உள்ள பார்கி அணையில் நடந்த விபத்து உலகை உலுக்கியது. சுற்றுலா பயணிகள் இது ஒரு சாதாரண நாள்தான் என்று நினைத்தனர். ஆனா அந்த ஒரு மாலை ஒரு விபத்து பல உயிர்களை பறித்தது. அன்று மாலை சுமார் 30க்கும் மேற்பட்டோர் நர்மதா ஆற்றில் ஒரு க்ரூஸ் போட் ரைடுக்கு சென்றனர். குடும்பங்கள், குழந்தைகள் அனைவரும் சிரித்துக்கொண்டே அந்த பயணத்தை ஆரம்பித்தார்கள். அன்றைய வானிலை மாற ஆரம்பித்தது. காற்று பலமாக வீசத் தொடங்கியது. படகு சற்றே குலுங்க ஆரம்பித்தது. சிலர் பயந்தார்கள். ஆனா யாருக்கும் பெரிய ஆபத்து என்று தெரியவில்லை. படகில் இருந்தவர்கள் பேலன்ஸ் பண்ண ஒரு பக்கம் இருந்து இன்னொரு பக்கம் ஓட ஆரம்பித்தார்கள். இதனால் என்ன நடந்தது தெரியுமா? படகின் சென்டர் கிராவிட்டி மாறி படகு மிகவும் ஆபத்தான நிலைக்கு போனது. சில நிமிடங்களில் படகுக்குள் தண்ணீர் நுழைய ஆரம்பித்தது. அன்று அந்த படகு முழுவதும் கவிழ்ந்தது. அழுகை, காப்பாற்றுங்கள் என்ற குரல்கள். பலர் நீரில் மூழ்கினர். போலீஸ், NDRF ரெஸ்கியூ டீம்ஸ் உடனே சம்பவ இடத்திற்கு வந்தார்கள். சுமார் 24 முதல் 28 வரை பேர் காப்பாற்றப்பட்டார்கள். ஆனால் பலர் உயிரிழந்தனர். சிலர் இன்னும் காணாமல் போனார்கள். ஒரு குடும்பம் முழுவதும் பாதிக்கப்பட்டது. சிறு குழந்தைகளும் உயிரிழந்தனர். ஒரு தாய் தனது குழந்தையை பிடித்தபடியே இறந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டார். இந்த காட்சி இந்தியா முழுவதையும் உலுக்கியது. இந்த விபத்தில் பெரிய கேள்வி என்ன தெரியுமா? லைஃப் ஜாக்கெட்ஸ் சரியாக கொடுக்கப்படவில்லை. சிலர் சொல்வதன்படி படகு மூழ்க ஆரம்பித்த பிறகுதான் கொடுத்தார்கள். கூடுதலாக ஓவர்லோடிங், அதிக மக்கள் காரணமாக இருக்கலாம். சந்தோஷமான பயணம் ஒரு நொடியில் துயரக் கதையாக மாறிவிட்டது.